கிளம்பலாமா? டேய், எங்க கிளம்புறது? உன் மாமா இன்னும் ஃபோனே பண்ணலையே. அவரு பண்ணலனா என்ன, நம்ம பண்ணுவோம். ஒரு நிமிஷம். என்னங்க நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க? என்னங்க என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கிய? டேய், என்னடா 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கிய? ஐயோ, போச்சு போச்சு, என் கதை முடிஞ்சது. மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போலயே. ஐயோ, என்னங்க என்ன ஆச்சு? என்னாச்சா? உன் தம்பி இப்படி பண்ணிவாடு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலடி. துரை துரை. ஓ, அப்ப நான் மாட்டலையா? அப்பாடா. மாமா அப்படி என்ன பண்ணிட்டாரு? டேய், மாமா எங்க மளிகை கடை திறந்திருக்காருன்னு தெரியுமா? கடைய திறந்துட்டானா? நாம போகாம எப்படி கடை திறந்தா? அதெல்லாம் திறந்துட்டாங்கம்மா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா எங்க கடை திறந்திருக்காரு தெரியுமா? நம்ம கடை இருக்கிற அதே ரோட்ல தான் கடையை திறந்திருக்காரு. அம்மா, நீ விளக்கேதுமா? இல்லப்பா, நான் எதுக்குப்பா? நீங்க 3 பேரும் ஏத்துங்க. அத்தா, நீ ஏத்துற என்ன அத்தா? உங்க ஏன் ஏத்தாத்தா? ஐயோ வேண்டாம்ப்பா, அது நல்லா இருக்காது. உன்னை விட யாருமா பழனிக்கு நல்லது நினைக்க முடியும்? நீ வந்து விளக்கேத்துமா. டேய், என்ன நின்னுட்டு வாடா, வா, உள்ள போலாம். வாங்க, வாடா, முன்னாடி வாங்க உன் சித்தப்பா. கடடா இது. வாங்க வாங்க போ அங்க. போய் விளக்கேத்துறா. வாங்க சித்தப்பா, நில்லுங்க. இல்லை வேணாம் அண்ணே, இந்த கடை பிஸ்னஸ் எதுவுமே எனக்கு வேணாம் அண்ணே. நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் பண்ணுறது பெரிய துரோகம் தான். மச்சானுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுறதுக்கு என் மனசு ஒப்புக்காது. என்னடா மறுபடியும் விட்டு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற? எத்தனை தடவை சொல்றது உனக்கு புரியாதா? கடை எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் அவங்களுக்கு என்னதான் சொல்கிறது? அவங்க கிட்ட போய் மச்சான் கடை பக்கத்துலேயே நான் கடை ஆரம்பிக்க போகிறேன்னு போய் சொல்லட்டுமா? ஏங்க, இப்போ நீங்க சொல்லணுங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை. உங்க மச்சானும் சரவணனும் கடையை பார்த்துட்டு தான் போறாங்க. இந்த மாதிரி துரோகத்தை வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லடி. நம்மளோட பாரம்பரிய எதிரி கூட ஓரளவுக்கு நேர்மையாக நடந்துக்குவேன். ஆனா உன் தம்பிக்கார கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை கூட இருந்து குடி வரிச்சு விட்டாரு. இதனால தாண்டி கடைசி வரைக்கும் எந்த இடம் சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருக்கேன். அப்படி எல்லாம் இருக்காதுப்பா. ஏழை இவ ஒருத்தன், அது எப்படா ஒருத்தன் கடை திறக்க போறப்ப எங்க திறக்க போறோம், எந்த கடை திறக்க போறோம், என்ன எதுன்னு எதுவுமே தெரியாம இருக்க. அவன் நம்மள பூரா நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டு அவன் ஜாலியா உட்காந்துருக்கான்டா. ஆனா மாமா அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்ல. கண்டிப்பா அவரோட அண்ணனுங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. ஏழை அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்கிட்ட வச்சுக்கிறோம்டா. இந்த பள்ளின்றவனுக்கு புத்தி எங்கடா போச்சு? கோமதி, நம்ம கடை இருக்க தெருவில் பெருசா காஞ்சி பூஜை ஸ்டோர்னு கடையை திறந்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் இப்படி, உங்க குடும்பத்திலுமே ஒருத்தையும் தான் நல்லவனா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் சரி, ஒருத்தையும் கூட நல்லவில்லை. நீங்க ஆசைப்பட்டபடி உங்க மச்சானுக்கு கடை இங்க இருக்குன்னு சொல்லியாச்சு. நல்ல மனசு இருக்கிறவரா இருந்தா அவரே வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாரு. இல்லனா அவர் குணம் அவ்வளவுதான்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடையை பார்த்துட்டு மச்சான் எதுவுமே சொல்லவே இல்லையா? கோபப்படலையா? சொல்லுடா. இதுல கோபப்படுறதுக்கு என்னடா இருக்கு? ஊர்ல எவன் வேணாலும் எங்க வேணாலும் கடை திறக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல முடியாதுடா. அது இல்லைண்ணே. ஷோ,
எம்பட்ட நேரம் தான் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க போறிய? அதானே, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நல்ல நேரமே முடிச்சிடும் தம்பி. அது இல்ல அண்ணி. அத்தை நீங்க வாங்க. எல்லாரும் இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து விளக்கேத்துங்க. வாங்க வாங்க அத்தை, வாங்க, வந்து விளக்கேத்துங்க. வேண்டாம். அத்தைய கூப்பிடுங்க. ஏண்டி அவன் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பெத்தவள மாதிரி தேண்டி அவனை உத்து பார்த்து வளர்த்தான். கழுத்து அறுத்து விட்டானேடி. உன் தம்பிக்காரன் என்கிட்ட வந்து கடை திறக்க போறேன்னு சொன்னப்ப நான் என்னென்ன நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? அவன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்தப்ப கூட அவனுக்கு அம்முட்டு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். அவன் அனுபவம் இல்லாம கடை திறக்க போறானே, அதுல எந்த தப்பு தண்டை இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு, எங்கெங்க பொறுப்பா இருக்குன்னு, எங்கெங்க வியாபாரம் வச்சுக்கிறேன்னு, எங்கெங்க முதலீடு பண்ணனு, இதெல்லாம் அவனுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். இனிமேல் சொல்லி கொடுத்துட்டாண்டி எனக்கு மறுவேலை. எனக்கு மனுஷனாடியாவே அந்த பள்ளின்றவன் இப்படி கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணி வேண்டிய நான் நினைச்சு கூட பார்க்கலடி. அப்பா திரும்பவும் சொல்றேன்ப்பா, மாமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. நம்மளோட பிசினஸை கெடுக்கணும்னு அம்மாவோட அண்ணனுங்க தான் ஏதோ சதி பண்ணிருக்காங்க. டேய், மாமா என்ன குழந்தையாடா அவரை கடத்திட்டு போய் கடையில் உட்கார வைக்கிறதுக்கு? இது பெரிய துரோகம்டா கதிரு. உண்டை வீட்டுக்கு ரெண்டாவது நினைச்சு எல்லாவே அவங்க வரட்டுமே, வரட்டும், என்னான்னு பார்ப்போம். ஏய், நீ என்னடி தொண்டை தண்ணி பார்த்தா கத்திக்கிறதுக்கு நீ வாட்டுக்கு அமைதியா நிற்கிறவ? ஓ, ஒரு வேளை எல்லா விஷயமும் உனக்கு முன்னாடியே தெரியுமோ? அதனாலதான் கம்முன்னு நிற்கிறியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவன் என் தலையில கல்ல போட்டிருக்காங்க. கல்ல போட போறேன்னு முன்னாடியே சொன்னானான்னு கேக்குறீங்களா? படுபாவி படுபாவி, இதுக்காகவா அவனை என் புள்ள மாதிரி வளர்த்தேன்? ஏண்டி உன் சித்தப்பா ஏன் இப்படி இருக்கான்? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம பேச முடியாதுல்ல அத்தை. ஏய், நடந்துச்சு, மண்ணாங்கட்டி நடந்துச்சு. அத்தை, அவன் வரட்டும், இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. ஏபா, இப்போதைக்கு நாம தப்பிச்சோம்பா. இந்த பிரச்சனையில நம்ம பிரச்சனையை மறந்துடுவாங்க. ஏமா விளக்கேத்துமா. நாங்க அத்தை. அத்தை வாங்க. குடிங்க, உங்க கையால ஏத்துங்க அத்தை. முருகா, சுகன்யா, இந்த சோனியா, நீ வந்து ஏத்து. இல்ல இல்ல, நீங்க தான் பெரியவங்க, நீங்க ஏத்துங்க. சரி நீங்க ஏத்துங்க அக்கா. பெரியமா நீங்க ஏத்துங்க. நீங்க ஏத்துங்க நீ. ஏத்துங்க பெரியமா. கொடு. ஏங்க வாங்க ஏத்தலாம். அட ஏத்துங்க. புடிங்க. வாடா. ஏத்துங்க. ஏத்துங்க. ஏத்து. வாங்க. கையை கொடுங்க.